ரைட். அத்தியாயம் 3 என்னத்தை பற்றி கதைக்குதுன்னு சொன்னால் வர்த்தகம் மற்றும் எண்ணியலாக்கம். அதாவது வர்த்தக நடவடிக்கைகளை எண்ணியலாக்கம் செய்ய போகிறோம். அப்ப வர்த்தக நடவடிக்கைகளை நாங்க எண்ணியலாக்கம் செய்யறேன்னு சொன்னா டிஜிட்டலைசேஷன் ஆஃப் பிசினஸ் அண்ட் காமர்ஸ், வணிகம் வர்த்தகம் இந்த இரண்டையும் எண்ணியலாக்கம் செய்ய போகிறோம். எண்ணியலாக்கம் செய்யறேன்னு சொன்னா என்னன்னு சொன்னால் சாதாரணமா பாரம்பரிய வணிக முறையில இருந்த நாங்கள் இனிமேல் எண்ணியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு நவீன முறைக்கு மாற்றம் அடைய போகிறோம். ஸோ டிஜிட்டலைசேஷன் மீன் கெட்டிங் மாடர்னைஸ்ட் வித் த யூசேஜ் ஆஃப் டிஜிட்டல் சிஸ்டம். அப்ப நாங்க இங்க வணிகத்துல டிஜிட்டல் சிஸ்டத்தை பயன்படுத்த போறோம். அப்ப இதுல நீங்க படிச்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது கம்பேர் அண்ட் கண்ட்ராஸ்ட் யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஜிட்டல் பிசினஸ் ஓவர் ட்ரெடிஷனல் பிசினஸ். பாரம்பரிய வணிகம் நவீன வணிகம் இதுக்கு இடையிலான ஒரு ஒப்பீடு, அதாவது என்னென்ன இயல்புகளால பாரம்பரிய வணிகமும் நவீன வணிகமும் வேறுபடுகிறது என்ற விஷயத்தை நீங்கள் அறிஞ்சிருக்க வேணும். அடுத்த விஷயத்தை பார்த்தோமா இருந்தால் ஐடென்டிஃபை பெனிஃபிட்ஸ் அண்ட் ட்ராபேக்ஸ் ஆஃப் டிஜிட்டல் பிசினஸ். பாரம்பரிய வணிகத்திலிருந்து நவீன வணிகமா மாறுகிற போதோ என்ன நன்மைகள் என்ன தீமைகள் இருக்கிறது என்றதை படிச்சு கொள்ள வேணும். எண்ணியல் வணிகம் மற்றும் வர்த்தக பரப்பிலே அண்மை கால தொழில்நுட்ப விருத்திகளை விளக்குதல். எக்ஸ்பிளைன் த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் இன் த டிஜிட்டல் பிசினஸ் அண்ட் காமர்ஸ் ஸ்பெக்ட்ரம். நவீன விருத்திகள் என்னென்ன வந்திருக்கு என்ற விஷயங்களை தான் நாங்க பார்க்க போறோம். ஆகவே இந்த விஷயங்களை நாங்க பார்க்கறதுக்காக உங்களுக்கு பல வினாக்களை நான் தயார் செய்து வச்சிருக்கேன். அந்த வினாக்களை நாங்கள் இப்ப டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போவோம். ஒவ்வொரு வினாவுக்கும் முக்கியமான பாடப்பிறப்பை நாங்கள் பார்க்கலாம். இதற்கு முன்னர் 2 வகுப்புகள் இடம்பெற்றிருந்தது, அத்தியாயம் 1 அத்தியாயம் 2. அதுக்கான பகுதிகள் யாவுமே உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. ஏற்கனவே நாங்கள் லைவா பார்த்துருக்கிறோம், அதே போல வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. ஆகவே அதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். இப்போது 3வது கட்டத்துக்கு நாங்கள் போகலாம். Which of the following best describes a brand? ஒரு பண்டக்குறி பிராண்ட் என்பதை சிறப்பாக விவரிக்கிற வசனம் இது. முதலாவது பார்த்தோம்னு சொன்னால் நேம், சிம்பால், மார்க், டிசைன், ஈஸிலி ஐடென்டிஃபைபிள் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஒரு நிறுவனத்தை இலகுவாக அடையாளம் காணக்கூடிய வகையிலான ஒரு பெயராக இருக்கலாம், குறியீடாக இருக்கலாம், அடையாளமாக இருக்கலாம், வடிவமைப்பாக இருக்கலாம். அப்ப இதை பார்த்தோம்னு சொன்னால் இது பிராண்ட்னு சொல்லப்படுது. நேம் என்று சொன்னால் உதாரணத்துக்கு நோக்கியா, சாம்சங் இதெல்லாம் வந்து அந்த நேம். சிம்போல பார்த்தோம்னு சொன்னா ஆப்பிள், அது ஒரு சிம்பிள். மார்க் ஓ டிசைன், வேற வேற நிறுவனங்கள் வேற வேற டிசைனை வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ரெட் கிராஸை பார்த்தோம்னு சொன்னா ஒரு சிவத்த நிறத்திலான கிராஸ். ஈஸிலி ஐடென்டிஃபைபிள் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ், அந்த நிறுவனத்தை பற்றி இலகுவாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த குறியீட்டை பார்த்தால். இது ஒரு பிராண்டா. ரெண்டாவது காப்பிரைட்டட் சாஃப்ட்வேர் கோட், பதிப்புரிமை பெற்ற மென்பொருள் அல்லது குறியீடு. மென்பொருள் என்றது வேற, பிராண்ட் என்றது வேற. ஆகவே இரண்டாவது விட பொருத்தமானதாக இருக்காது. டைப் ஆஃப் ப்ராக்யூமெண்ட் ப்ராசஸ், ஒரு வகையான கொள்வனவு செயல்முறை. நிச்சயமாக கொள்வனவுக்கும் பிராண்டுக்கும் நேரடியான தொடர்பு இல்லை. ரிசர்ச் டூல், ஒரு ஆராய்ச்சி கருவின்னு சொல்லப்படுது. ஆகவே இந்த விடையில நீங்கள் நேரடியாக பார்த்தாலே உங்களுக்கு விடை தெரியும். முதலாவது விடை சரியானதாக இருக்கும். சரி, அப்ப அதை பற்றி நாங்கள் ஆழமாக பார்த்து கொண்டு போக வேண்டாம். இரண்டாவது வினாவுக்கு போகலாம். When creating a new brand online, இணைய வழியில் புதிய பண்டக்குறி ஒன்றை உருவாக்குகிறோம். அப்ப பாரம்பரிய ரீதியாக நாங்கள் பண்டக்குறிகளை வைத்திருந்திருக்கோம். இப்ப இணைய வழியில உருவாக்குற போது what are the important factors to be considered? முக்கியமான காரணிகள், நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள் எப்படி என்று பார்த்தோமா இருந்தால் all employees should choose online name. அனைத்து ஊழியர்களும் இணையவழி பெயரை தெரிவு செய்ய வேண்டும். அப்ப நாங்கள் யோசிக்கிறோம் எங்களுடைய அனைத்து ஊழியர்களும் all employees இணைய வழியில எங்களுடைய வியாபார பெயரை தெரிவு செய்ய வேணுமா? கஸ்டமர் should be involved, வாடிக்கையாளர் எங்களோட ஈடுபட வேணுமா? brand should always have 3 colors. ஒரு பண்டக்குறி என்று சொன்னால் எப்போதுமே அது 3 நிறத்துல வடிவமைக்க வேண்டுமா? இது உற்பத்தி பற்றி பரிந்துரைப்படுவதும் ஏதாவது குறுகியதாகவும் நினைவில் வைத்திருக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இட் ஷுட் சஜஸ்ட் சம்திங் அபவுட் தி ப்ராடக்ட் அண்ட் பி ஷோர்ட் அண்ட் மெமரபிள். ஸோ இப்போ நாங்கள் பார்க்குறோம் பிராண்ட் பண்டக்குறி என்றா என்னன்னு தெரியும். எங்களுடைய வியாபார பொருளுக்கு எங்களோட உற்பத்திக்கு நாங்கள் ஒரு குறியீடு, ஞாபகத்துல வைத்திருக்கக்கூடிய ஒரு அடையாளம் ஒன்றை உருவாக்குறோம் அல்லது பெயர் ஒன்றை உருவாக்குறோம். அப்ப இந்த இடத்துல எம்ப்ளாயீஸ் ஊழியர்கள் என்றது அவ்வளவு தூரம் முக்கியமானதாக இருக்குமா? முதலாவது விடை நிச்சயம் இல்லை. இரண்டாவது கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளர் இதுல தொடர்போட வேண்டுமா? முக்கியமானதுதான். மூன்றாவது ஒரு பிராண்டுக்கு 3 நிறம் காணப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் வேற வேற பிராண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஒரு நிறத்துல இருக்கிற பிராண்ட் கூட இருக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட் பிராண்ட் கூட இருக்கலாம்.
உற்பத்தி பற்றி ஏதாவது பரிந்துரைப்படுதல். இந்த பிராண்ட் வந்து உற்பத்தியை பற்றி கதைக்க வேணும். உற்பத்தியை பற்றி கதைக்க இல்லைன்னு சொன்னால் அந்த பிராண்ட் வந்து எங்களுக்கு வெற்றி அளிக்காது. ஷார்ட் அண்ட் மெமரபிள், குறுகியதாகவும் நினைவில் வைத்திருக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இப்போ பொதுவாக ஒரு பிராண்ட் சொன்னால் நினைவில் வைத்திருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே இதுல பொருத்தமான விடையை நாங்கள் பார்க்கிற போது பிஐயும் டிஐயும் கருத்துல கொண்டாலும் இங்க கேள்வி இணைய வழியில் பண்டக்குறையினை உருவாக்கும் போது, உருவாக்குற போது இதுக்குள்ள வாடிக்கையாளர் ஈடுபடுவாரான்தான் சொல்ல முடியாது. அதை நாங்கள் செயற்படுத்துற போது வாடிக்கையாளர் ஈடுபட வேண்டும். ஆகவே பொருத்தமான விடையாக நாங்கள் கருத்தில் கொள்ளக்கூடிய விடையாக 4வது விடைய கூடுதலான வாய்ப்புகளோட நாங்கள் கருத்தில் கொள்ள முடியும். சரி, இப்ப நாங்க அடுத்த வினாவுக்கு போகலாம். Technological change can affect the activities of organization by தொழில்நுட்ப மாற்றம் நிறுவனங்களின் செயற்பாட்டை எவ்வாறு பாதிக்கலாம்? Modern production equipment reducing the need for labor. நவீன உற்பத்தி உபகரணங்களை பயன்படுத்துற போது ஊழியத்துக்கான தேவை குறையும். அதாவது மனிதர்களுக்கு பதிலாக நவீன இயந்திர சாதனங்களை நாங்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துற போது ஊழியர்களுக்கான தேவை குறையலாம். ஆகவே இது ஒரு உண்மையான மாற்றம். The means and extent of communication with external client. வெளிவாரி வாடிக்கையாளர்கள் தொடர்பாடல் வழிமுறைகள் மற்றும் அவற்றின் விசால அளவு. பாரம்பரிய ரீதியாக நாங்கள் கடிதம், தொலைநகல், தொலைபேசியில தொடர்பு கொள்றதை விட நவீன தொழில்நுட்பத்துல இன்னும் வேகமாக இன்னும் பரந்துபட்ட அளவுல நாங்கள் அவர்களை தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஆகவே அதுவும் சரி. டெவலப்பிங் நியூ ரா மெட்டீரியல், புதிய மூலப்பொருட்களை உருவாக்குதல். பழைய மூலப்பொருட்களுக்கு பதிலாக புதிய மூலப்பொருட்கள் உருவாக்கப்படுது நவீன தொழில்நுட்பத்தில். அதுவும் சரி. all of the above. ஆகவே இதற்கு பொருத்தமான விடையாக நாங்கள் பார்க்கக்கூடியது இந்த 4மே பொருத்தமானதாக இருக்கிறது. சரி, அப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னால் எக்ஸாம்பிள் ஆஃப் இம்பாக்ட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, தொழில்நுட்பத்தினுடைய தாக்கத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தொழில்நுட்பத்துடைய தாக்கத்தை பற்றி நிறைய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் ஆர் மேட் அண்ட் சோல்ட். உற்பத்தி செய்கிற பொருட்கள் அதன் வகைகள் மாற்றம் அடையுது. உற்பத்தி செய்து விற்பனை செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் வகைகள் மாற்றமடையுது. 2வது பார்ப்போமா இருந்தால் உற்பத்தி மேற்கொள்ளப்படும் முறை. இதுல நவீன உற்பத்தி உபகரணங்கள் ஊழியத்துக்கான தேவையை குறைக்கிறது. தொழில்நுட்பம் புதிய மூலப்பொருட்களை உருவாக்குறது. அதே போல வெளிவாரி சேவை பெறுநர்களுடனான தொடர்பாடல் முறைகள் மற்றும் பரப்பு அதிகரிக்கப்படுகிறது. இதுதான் உங்களோட வினாவில் சொல்லப்பட்டிருக்கிற விடைகள். ரைட்? மாடர்ன் ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட் ரெடியூசஸ் தி நீட் ஃபார் லேபர் என்றது உங்களோட விடையில இருக்கு. டெக்னாலஜி கேன் டெவலப் நியூ மெட்டீரியல்ஸ் என்றது உங்களோட விடையில இருக்கு. அதே போல மீன்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் வித் எக்ஸ்டர்னல் கிளையன்ட்ஸ் என்றது உங்களோட விடையில இருக்கு. ஆகவே இது எல்லாத்தையும் நாங்கள் கருத்துல கொண்டு நாங்கள் பார்த்திருக்கிற விடயம் all of the above, அனைத்து விடைகளும் சரியானது என்ற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இங்க சொல்லப்பட்டிருக்க அனைத்து விடைகளுமே உங்களுக்கு புத்தகத்துல தரப்பட்டிருக்க விடைகளாக இருக்கிறது. சரி, இப்போது நாங்கள் 4வது வினாவுக்கு போகலாம். 4வது வினாவுக்கு போகலாம். Which of the following is the social impact of technological change? தொழில்நுட்ப மாற்றத்தின் காரணமாக ஏற்பட்ட சமூக விளைவு பின்வருவனவற்றில் எது? CEOs are more likely to build the system. பிரதம நிறைவேற்று அதிகாரிகள் பெரும்பாலும் முறைமைகளை உருவாக்குவர்களாக காணப்படுகிறார்களா? People who were once collected together to work in factories and offices, home working will become more important. ஒரு காலத்துல கூடுதலாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல இருந்து வேலை செய்தவர்கள், தொழிற்சாலைகள், அலுவலகங்கள் இருந்தவர்கள் இப்போது வீட்டிலிருந்து வேலை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். தரவு பகுப்பாய்வுகளின் தேவை குறைபடுதல். நீட் ஃபார் டேட்டா அனலிட்டிக்ஸ் இஸ் ரெடியூஸ். பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆர் நோ லாங்கர் ரிக்வயர்ட். வணிக பங்காளர் தேவை இல்லை. என்னன்னு சொன்னா நாங்க நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடியதா இருக்கு. ஆகவே இந்த பகுதிக்கான விடையை நாங்கள் பார்த்தோமா இருந்தால் உங்களோட புத்தகத்துல நேரடியாக இருக்கிற விடயம். The impact of technological change also potential impact on social consequence. People were once collected together to work in factories and offices. Home working will become more important. அப்ப இங்க நாங்க மாற்றங்களை பார்த்தோமா இருந்தால் சமூக விளைவுகள்ல முதலாவது சொல்லப்படுது தொழிற்சாலைகள், அலுவலகங்கள்ல முன்பு வேலை செய்தவர்கள் இப்போது வீட்டிலிருந்து வேலை செய்கிறார்கள். இது ஒரு முக்கியமான மாற்றம். 2வது, certain sort of skills related to interpretation of data and information processes are likely to become more valuable. கைமூல அல்லது பௌதிக திறன்களை விட தரவு மற்றும் தகவல் முறைகளை வியாக்கியானம் செய்தல் பெறுமதி மிக்கதாக்குது. உற்பத்தி செயல்முறை உற்பத்தி திறனை தொழில்நுட்பம் அதிகரிப்பதன் காரணமாக மக்கள் பெரும்பாலும்
சேவை தொடர்பான வேலையில் ஈடுபடுதல். Technology increases manufacturing productivity, so that more people will be involved in service jobs. ஆகவே இங்க பொருத்தமான விட எதென்று பார்த்தமாக இருந்தால் சமூக மாற்றம். சமூகம் என்று சொன்னா எங்களுக்கு தெரிய வேண்டும் மக்கள் தொடர்பானது. மக்கள் தொடர்பான மாற்றம் இதில் எது என்று சொன்னால் இந்த இரண்டாவது தெரிவாக காணப்படுகிறது. ஆகவே இந்த வினாவுக்குரிய சரியான விடையாக நாங்கள் இரண்டாவது தெரிவினை நோக்க முடியும். சரி, இப்போது நாங்கள் ஐந்தாவது வினாவுக்கு செல்லலாம். Which of the following best describes the 24/7 customer interaction and feedback loop? 24/7 வாடிக்கையாளர் தொடர்பு மற்றும் பின்னூட்ட வளையத்தை பின்வருவதில் இது சிறப்பாக விவரிக்கிறது. 24/7 என்றால் எந்த நேரமும், ஒரு நாளையில 24 மணித்தியாலமும் ஒரு வாரத்தில் 7 நாட்களும் தொடர்ச்சியாக நாங்கள் வாடிக்கையாளரோட தொடர்பில் இருப்போம் என்று சொல்றது எது? ஒரு தந்திரோபாய திட்டமா, ஸ்ட்ராட்டஜிக் பிளானா? full two-way access to customer base, providing organization with full visibility of action. நிறுவனத்துக்குள்ள என்ன நடக்குதுன்றதை வாடிக்கையாளர் பார்க்கக்கூடிய இரு வழி அணுகை. நாங்கள் நுகர்வோரை தொடர்பு கொள்ளலாம், நுகர்வோர் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு விடயம் தான் இது. மூன்றாவது, டேட்டாபேஸ் ரிப்போர்ட்ஸ் டு த கஸ்டமர். வாடிக்கையாளருடன் தரவுத்தள அறிக்கைகள். நாங்கள் வாடிக்கையாளருக்கு தரவுத்தள அறிக்கைகளை அனுப்பி கொண்டிருப்போம். வாடிக்கையாளர் உறவு முகாமைத்துவ முறைமைகள் ஊடாக சிக்கல்கள் மற்றும் இடர்கள், இஷ்யூஸ் அண்ட் ரிஸ்க் வியா CRM. அப்ப இங்க 24/7 வாடிக்கையாளர் தொடர்பு என்றது பெரும்பாலும் இரண்டாவது விடை சிறப்பாக சொல்லுது. முழுமையாக எந்த நேரமும் ஃபுல் டூ-வே ஆக்சஸ், முழுமையாக இந்த நேரமும் வாடிக்கையாளர்களோட தொடர்புல இருக்கிறோம். சரி, இப்ப இந்த விடயத்தை உங்களோட புத்தகத்துல தரப்பட்டிருக்கிற தகவல்களோட ஒப்பிட்டு பார்த்தால் 24/7 customer interaction and feedback loop என்றது having full two-way access to the customer base provides organization with full visibility of actions. 24/7 வாடிக்கையாளர் தொடர்பு மற்றும் பின்னூட்டல் வழிமுறை வாடிக்கையாளர்களுடன் முழுமையான இருவழி அணுகை கொண்டிருப்பது மற்றும் நடவடிக்கைகளை முழுமையாக கண்காணிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இங்க நாங்கள் சொல்லக்கூடிய விடை இரண்டாவது விடையாக காணப்படுகிறது. சரி, இப்ப நாங்க ஆறாவது வினாவுக்கு போகலாம். Which of the following is the method used in data analytics? டேட்டா அனலிட்டிக்ஸ்ல பயன்படுத்தப்படுற முறை எது? தரவு பகுப்பாய்வு. தரவு பகுப்பாய்வு என்று சொன்னால் தரவை நாங்கள் பகுப்பாய்வு செய்கிறோம். பகுப்பாய்வு செய்யற போது வெவ்வேறுபட்ட அடிப்படைகள்ல பகுப்பாய்வு செய்கிறோம். அதுல ப்ரெடிக்டிவ் என்ற ஒரு விஷயம் இருக்குதா என்றதை தெரிஞ்சு கொள்ளணும். முன்துணிவு, பாஸ்ட் கடந்த கால, தீர்மானிக்கப்பட்ட டெட்டர்மைண்ட், மாறும் வேரியபிள். இப்ப உங்களோட புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்க விஷயத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் முதலாவது விட சரியாக இருக்குது, இருந்தால் நாங்க பார்க்க வேண்டும். இதுதான் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் 4 விடயங்கள்: டிஸ்கிரிப்டிவ், டயக்னோஸ்டிக், ப்ரெடிக்டிவ் அண்ட் பிரிஸ்கிரிப்டிவ். ரைட்? இப்ப டிஸ்கிரிப்டிவ் என்றா விவரணம், விவரிக்கிறது. டயக்னோஸ்டிக் என்றா கண்டறிகிறது, பிரச்சனைகளை கண்டறிகிறது. முற்கணிப்பு என்று சொன்னால் தரவுகள போக்கை அடிப்படையாக வச்சுக்கொண்டு எதிர்காலத்தில் அடுத்தது என்ன நடக்க போகுது என்றது தெரிஞ்சு கொள்றது. பரிந்துரை என்று சொன்னா இன்னும் ஆழமாக முற்கணிப்பு செய்கிறது. சரி, இப்ப இதுக்குரிய விளக்கத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேணும். நிச்சயமா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் கேள்வி இதுல இருக்கும் என்று நான் நம்புறேன். டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ் லுக் அட் டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்கலி. டிஸ்கிரிப்டிவ் விவரிக்கிறது. ரைட்? புள்ளி விவர ரீதியாக என்ன நடந்தது, கடந்த காலத்துல என்ன நடந்ததுன்றதை விவரிக்கிறதுக்கு பேர் விவரண. டிஸ்கிரிப்ஷன் செய்தால் டிஸ்கிரிப்டிவ். செகண்ட், டயக்னோஸ்டிக் கண்டறிகிறது. டேக்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டேட்டா ஸ்டெப் ஃபர்தர் அண்ட் ப்ரொவைட்ஸ் டீப் அனலைசிஸ் டு ஆன்சர் தி क्वेश्चन why did this happen. ஒரு விடயம் ஏன் நடந்தது என்றதை கண்டறிகிறதுக்காக டிஸ்கிரிப்ஷனை இன்னும் ஆழமாக கண்டறிகிறது. கண்டறியும் பகுப்பாய்வு என்ன நடந்தது என்ற வினாவுக்கான விடையை வழங்குவதற்காக ஆழமாக தரவினை பகுப்பாய்வு செய்யும். மூன்றாவது பார்த்தமாக இருந்தால் பிரெடிக்டிவ், முன்துணிதல் அல்லது எதிர்வு கூறுதல் என்று சொன்னால் என்ன? அனலிட்டிக்ஸ் டேக்ஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, வரலாற்று தகவலை எடுத்துக்கொண்டு feeds into the machine learning model that considered key trends and pattern. ஆகவே அந்த அடிப்படையில எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது என்றதை நாங்கள் அறிந்து கொள்ள போகிறோம். முற்கணிப்பு பகுப்பாய்வு வரலாற்று தகவல்களை ஒரு இயந்திர கற்றல் மாதிரியில் செலுத்தி அவற்றின் பிரதான போக்குகள் மற்றும் நடத்தைகளை கருத்தில் கொள்ளும். ஆகவே இந்த போக்கு, இந்த நடத்தை இப்படியே போனால் எதிர்காலத்தில் அடுத்தது என்ன நடக்க போகுது. பிரிஸ்கிரிப்டிவ் analysis take predictive data to the next level. So முற்கணிப்புல இருந்து அடுத்த லெவலுக்கு போறோம். Now you can have an idea what will likely to happen in the next future. எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது என்றதை பரிந்துரை செய்கிறது. அதுக்காக நாங்கள் என்ன செய்ய வேணும் என்று தீர்வை பரிந்துரை செய்கிறது தான் பிரிஸ்கிரிப்டிவ். ஆகவே இங்க நாங்க பார்த்தோமாக இருந்தால் இங்க சொல்லப்படுறதுல விட ப்ரெடிக்டிவ் என்றது மட்டும்தான் இங்க பொருத்தமான விடையா இருக்கு. வேற எந்த
விதமான தரவு பகுப்பாய்வும் பொருத்தமானதாக இல்லை. ஆகவே முதலாவது விடை சரியானதாக காணப்படுகிறது. இந்த ஒவ்வொரு தரவு பகுப்பாய்வு முறையை பற்றியும் பேசிக்கா நீங்க விளங்கி இருக்கிறது நல்லது. 7வது வினாவுக்கு போகலாம். Why could immediate customer feedback be perceived as potential limitation in digital business? உடனடி வாடிக்கையாளர் பின்னூட்டம் எண்ணியல் வணிகத்தில் சாத்தியமான வரையறையாக ஏன் கருதப்படுகிறது? நீங்கள் ஒரு வியாபார நிறுவனமாக இருந்தால் ஒரு வாடிக்கையாளர் உங்களோட நிறுவனத்துக்கு வந்து அவருக்கு ஒரு கசப்பான அனுபவம் ஏற்பட்டால் உடனடியாக அவர் ஃபீட்பேக் தாரதா இருந்தால் ஒன்று ஊழியர்களை ஏசலாம் அல்லது ஆன்லைன்ல நிறுவனத்துக்கு ஒரு பேட் ரேட்டிங் ஒன்று கொடுக்கலாம். இது உடனடியாக அவர் உணர்ச்சியை வெளிப்படுத்துற விடயம். ஆனால் அவர் கொஞ்ச நேரம் ஆறி அமர்ந்து யோசித்து பார்த்தால் சில வழி யோசிக்கலாம், ஊழியர்கள் தவறுதலாக பிழைவிட்டு இருக்கலாம். ஆகவே நான் அப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது. உடனடியாக கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுக்குறேன்னு சொன்னால் அது ஒரு வரையறையாக கருதப்படும். அப்ப இங்க பாக்குறோம் இந்த காரணி இதை விளக்குது என்றால் கஸ்டமர் ஆர் ஆல்வேஸ் லேட் அட் ப்ரொவைடிங் ஃபீட்பேக். வாடிக்கையாளர் பின்னூட்டங்களை வழங்குவதில் எப்போதும் தாமதமாக இருத்தல். அப்படி சொல்ல முடியாது. சில வாடிக்கையாளர் உடனுடனே பின்னூட்டத்தை வழங்குவார்கள். கஸ்டமர்ஸ் கேன் form a view quickly and relay negative view to others. வாடிக்கையாளர் விரைவாக ஒரு நோக்கினை உருவாக்கி அதன் மூலம் மற்றவர்களுக்கு எதிர்மறையான பார்வையை வழங்கலாம். அப்ப ஒரு வாடிக்கையாளர் தனக்கு ஒரு கசப்பான அனுபவம் ஏற்பட்டதுன்ற உடனே அவசரமா ஒரு எதிர்கணிய வியூ ஒன்றை கொடுக்கலாம், நெகட்டிவ் ஃபீட்பேக் ஒன்று கொடுத்தால் இது மற்றவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். லிமிட்டட் டேட்டா கேன் பி அப்லோடட் பை எ கஸ்டமர். வாடிக்கையாளரால் வரையறுக்கப்பட்ட தரவு பதிவேற்றப்படலாம். தரவு பதிவேற்றத்துக்கும் ஃபீட்பேக்குக்கும் நேரடியான சம்பந்தம் இல்லை. டெக்னாலஜி லிமிடேஷன் டஸ் நாட் அலோவ் கஸ்டமர்ஸ் டு ப்ரொவைட் ஃபீட்பேக். தொழில்நுட்ப வரையறையினால் வாடிக்கையாளர் பின்னூட்டங்களை அனுமதிக்காம இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஆகவே இந்த 2வது விடை பொருத்தமானதாக இருக்கிறது போல எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் ஒரு தடவை புத்தகத்தை பார்த்துட்டு வரலாம். Drawbacks. Immediate feedback. Constant immediate interaction response to the customer. அப்ப வாடிக்கையாளர் தொடர்ச்சியாக உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ற. அப்ப இது என்னத்தை உருவாக்கும் என்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். உடனடியான தொடர்பு மற்றும் துலங்களை பெற்றுக்கொள்வது ஒரு குறைபாடாக கருதப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இத்தகைய தொடர்புகள் மூலம் குறுகியதாகவும் துல்லியதாகவும் இருப்பதுடன் வாடிக்கையாளர் விரைவில் இந்த துலங்களை வழங்குவார். இது நிறுவனம் தொடர்பாக மற்றவர்களுக்கு தவறான எண்ணக்கருவை வழங்கலாம். Right? More often that not a customer will only form a view quickly based on such interaction, but will relay this view of organization to others. ஆகவே அவர் வேகமாக விரைவாக ஒரு பதில் ஒன்றை வழங்கி அதனால மற்றவர்களுக்கு எதிர்மறையான பார்வையினை வழங்கலாம். ஆகவே இது 2வது விடை சரியானதாக கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது. 8வது வினாவுக்கு போகலாம். Which legislation is concerned with privacy? தனித்துவமான தனிப்பட்ட தன்மை பிரைவேசி சம்பந்தப்பட்ட சட்டம் எது என்று பார்த்தமாக இருந்தால் ஜெனரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன். இது இங்கிலாந்துக்குரிய சட்டம். பொது தரவு பாதுகாப்பு விதி. இது தரவை பாதுகாக்க வேண்டும், ஒருத்தருடைய தனிப்பட்ட தரவை பொது வழிக்கு கொண்டு வரக்கூடாது என்று சொல்லுது. கம்ப்யூட்டர் மிஸ்யூஸ் கணனிகளை தவறாக பயன்படுத்துதல். இது தரவுடன் நேரடியாக தொடர்புடன் என்று இல்லை, இது கணனிகளின் பாவனையை கட்டுப்படுத்துவதற்கானது. எலக்ட்ரானிக் காமர்ஸ் இலத்திரனியல் வர்த்தகம் தனிப்பட்ட தன்மையை நேரடியாக சம்பந்தப்படுத்தவில்லை. அவதூறு சட்டம் டிஃபமேஷன் ஆக்ட். அப்ப இதுல நாங்க பார்த்தமாக இருந்தால் ஏ என்ற விடை மிகவும் சரியானதாக காணப்படுகிறது. இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துட்டு வருவோம். பிரைவேசி. Digital interaction also changes in terms of privacy. Challenges now faced by the organization both with regard to legislation, GDPR, applicable to European countries. Right? So, ஐரோப்பிய நாடுகளில் பின்பற்றப்படுற GDPR என்றுதான் இதற்கு பொருத்தமான விடையாக காணப்படுகிறது. அப்ப இங்க நாங்க பார்ப்போம். உதாரணமாக 2018 மே மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கான பொது தகவல் பாதுகாப்பு முறை இந்த தனிப்பட்ட தன்மையை பற்றி கூடுதலாக கருத்துல கொள்ளுது. ஆகவே எங்களுக்கு சரியான விடையாக நாங்கள் கருத்துல கொள்ளக்கூடியது 1வது தெரிவு. நான் ஒரு மீடியத்துல தான் டிக் பண்றேன் என்றாலும் ரெண்டுமே ஒரே விடையத்தான். ரெண்டுலேயுமே 1வது தெரிவு சரியானதாக காணப்படும். அடுத்தபடியை பார்க்கலாம். Which of the following best described fake news? Fake news பொய்யான ஒரு செய்தி, வதந்தி.
என்றதை எது சிறப்பாக விவரிக்குது என்று பார்த்தால், மிஸ்இன்ஃபர்மேஷன் ஷேர் த்ரூ டிஜிட்டல் மீடியம் ஒன்று கூடாக தவறான ஒரு தகவலை பதிவு செய்தால், பகிர்ந்து கொண்டால், நியூஸ் ஐட்டம்ஸ் தட் ஆர் ஆஃப்லைன், இணைய வழி அல்லாத ஆஃப்லைன்ல இருக்கிறது இல்ல, அது பொய்யா இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. an idea shared through ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், இணைய வழியில் பகிரப்பட்ட இல்ல, அதுக்கும் ஃபேக் நியூஸுக்கு நேரடியான கருத்து தெரிய இல்ல, ஒரு மூலாதாரத்தை மாத்திரம் கொண்ட தகவல், ஒரே ஒரு மூலாதாரத்தை மாத்திரம் கொண்டால் அது பொய்யா இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆகவே இங்க முதலாவது விடை சரியான தெரிவாக காணப்படுவதற்கான சாத்தியம் பெரும்பாலும் இருக்கிறது. இங்க நாங்க பார்க்கிறோம், misinformation or fake news is a growing concern in the digital world. This can be considered as a challenge for the organization as information can be compromised, which in turn lead to customer making poor decision based on incorrect or invalid information. So, incorrect ஆன அல்லது invalid ஆன information digital மீடியாவில் கொடுக்கிறதுக்கு பேர் வந்து fake information. பொய்யான தகவல் என்றதை பார்த்தமா இருந்தால், போலி செய்தி என்று சொல்றது தவறான தகவல்கள் அல்லது போலி செய்திகள் எண்ணியல் உலகிலே ஒரு முக்கிய கருத்து பொருளாக காணப்படுகிறது. தகவல்களை புறக்கணித்தல் ஊடாக வாடிக்கையாளர் தவறான அல்லது செல்லுபடியற்ற தகவல் கூட மோசமான தீர்மானத்தை மேற்கொள்வதால் இது நிறுவனங்களுக்கு சவாலாக காணப்படுகிறது. ஆகவே தவறான தகவலை எண்ணியல் தளத்தில் வழங்குறதுக்கு பெயர் ஃபேக் நியூஸ். ஆகவே 9வது வினாவுக்குரிய விடை முதலாவது தெரிவு. 10வது வினாவுக்கு போகலாம். டேட்டா மைனிங், தரவு அகழ்வு என்று சொன்னால், பொதுவாக அகழ்வு என்றால் உங்களுக்கு தெரியும், பூமியை தோண்டி அதுக்குள்ள இருக்கிற விடயங்களை தெரிவு செய்து கொண்டு வாருது. அதே போல ஒரு பாரிய தரவு திடல், அதாவது பெரிய ஒரு டேட்டா செட்டுக்குள்ள ஆழமா போய் அதுக்குள்ள இருக்கிற தொடர்புகளை கண்டறிகிறதுக்கு பேர் வந்து டேட்டா மைனிங். A hidden source of data that can be found in some areas of the internet. இணையத்தின் சில பகுதிகளில் காணப்படக்கூடிய மறைந்துள்ள தரவு மூலாதாரம் இல்லை. இணையத்துல மட்டும் இல்ல டேட்டா மைனிங், அடுத்தது இது மறைந்துள்ள தரவு மூலாதாரம் என்றதை விட மெத்தட் ஆஃப் ஹார்வெஸ்டிங் அண்ட் எக்ஸ்ட்ராக்டிங் பிக் டேட்டா ஃப்ரம் அக்ராஸ் டிஜிட்டல் ஸ்பேஸ், எண்ணியல் வெளி முழுவதும் பெருந்தரவை அறுவடை செய்தல். precious data that requires special tools, விசேட கருவிகள் தேவைப்படும் விலை மதிப்பெற்ற தரவு டேட்டா மைனிங். டேட்டா மைனிங் என்றது ஒரு செயல்முறை, அது ஒரு தரவு அல்ல. குறைந்தபட்ச பெறுமதியுடன் கூடிய தரவு, டேட்டா வித் மினிமல் வேல்யூ, பெறுமதி குறைந்த இல்ல. ஆகவே இப்ப நாங்க விடைய பார்த்தமா இருந்தாலும் உங்களோட புத்தகத்துல சொல்லப்படுறதன் படி டேட்டா மைனிங் என்றதுக்குரிய விடை தரவு அகழ்வு. நிறுவனங்கள் இணையத்தில் பெருமளவான தகவல்களை அகழ்வு மற்றும் அறுவடை செய்கின்றன. இதுதான் தரவு அகழ்வு. Data mining. Organization can mine or harvest data from across the web. ஆகவே இங்க நாங்க விடைய பார்த்தமா இருந்தால் இரண்டாவது விடை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது 10வது வினா. 11வது வினா. Which of the following could be described as Internet of Things device, IoT device? விடயங்களின் இணையம் என்கிற சாதனமாக இதை விவரிக்கலாம். இன்டர்நெட் எனேபிள்டு ஹோம் அப்ளையன்ஸ், இணைய வசதி அளிக்கப்பட்ட வீட்டு பாவனை உபகரணம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா உங்களோட வீட்டில் இருக்கிற ஸ்மார்ட் டிவியா இருக்கலாம், இல்ல உங்களோட வீட்டில் இருக்க எந்த ஒரு உபகரணம், ஃப்ரிட்ஜா இருக்கலாம், வாஷிங் மிஷினா இருக்கலாம், எல்லாத்துக்குமே இணைப்பை கொடுத்து விட்டமா இருந்தால் நீங்கள் கமாண்டை கொடுக்க அது தன்னுடைய பாட்டை வேலை செய்யும். வலை இணைக்கப்பட்ட தொலைக்காட்சி, வெப் கனெக்டட் டிவி, ஸ்மார்ட் மீட்டர், திறன்மானி, மேலே உள்ள அனைத்தும். அப்ப இதுல எது இன்டர்நெட் டெக்னாலஜியை பயன்படுத்தி தொழிற்படுமோ அது இன்டர்நெட் ஆஃப் டெக்னாலஜி. ஆகவே இங்க நாங்க பார்த்தோம்னா இது எல்லாமே இணைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதாக இருக்கும். ஆகவே இப்ப இதுக்குரிய விடையை நாங்கள் பார்த்தால் IoT. As connectivity becomes the norm, organizations are embracing the Internet of Things. More connectivity has better informed the organizations about the habits. This can include objects inside homes such as television, smart meters, appliance. So இது எல்லாமே IoT டிவைஸுக்குள்ள வரும். இங்க நாங்க பார்த்தமாக இருந்தால்
ஐஓடி என்றது வீட்டினுள்ளே பயன்படுத்தும் உபகரணங்களான தொலைக்காட்சி, திறனறி கருவி, பிரயோக பொருட்கள் இதெல்லாம் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுமா இருந்தால் இது இன்டர்நெட் ஆஃப் டெக்னாலஜி. ஆகவே இங்க நாங்கள் பார்த்த விட இது எல்லாமே சரியான உதாரணங்களாக இருக்கிறது. இந்த உதாரணங்கள் கூட உங்களோட புத்தகத்துக்கு இருந்து வெளியில வர இல்லை, உங்களோட புத்தகத்துல இருக்கிற விடயங்கள்லாம் வினாவில் வந்திருக்கிறது. வாட் இஸ் மெஷின் லேர்னிங்? இயந்திர கற்றல் என்றால் என்ன? இயந்திரம் கற்றுக்கொள்ளும். இப்ப நாங்கள் தெரியாத விடயத்தை கற்றுக்கொண்டு பழகி கொள்றது போல ஒரு இயந்திரம் தெரியாத விடயத்தை கற்றுக்கொண்டு பழகி கொண்டு தானே தொழிற்படும். ஆகவே இயந்திரத்திற்கு ஒரு செயற்கை அறிவு ஒன்று உருவாகிறது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். யூஸ் ஆஃப் அல்கோரிதம்ஸ் டு எனேபிள் கம்ப்யூட்டர் டு லேர்ன் ஃப்ரம் ப்ரீவியஸ் ரெஸ்பான்சஸ். முன்னைய பதிலிருக்கல்கள் துலங்கல்கள் இருந்து கணனி கற்றுக்கொள்ள வசதி அளிக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்களோட வீட்டுல ஒரு உபகரணத்துல நாங்கள் இந்த மெஷின் லேர்னிங்கை பொருத்தி இருக்கிறோம் சொன்னால் அந்த மெஷினை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்றதை அதை கற்றுக்கொள்ளும். ஒவ்வொரு தடவை நீங்க யூஸ் பண்றப்போ அதை கற்றுக்கொள்ளும், பின்னர் தானாவே தொழிற்படும். மெத்தட் யூஸ் டு பில்ட் கம்ப்யூட்டர். கணனியை உருவாக்க பயன்படுத்தும் முறை இல்லை இது. யூசர்ஸ் who understand how machine work. மெஷின் எப்படி ஒர்க் பண்ணுது யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இல்ல, மெஷின் தான் நீங்க லேர்ன் பண்ணுது. புள்ளி விவரங்களை கற்றுக்கொள்வதற்கான வழி வே டு லேர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது அல்ல. ஆகவே முதலாவது விடைதான் மெஷின் லேர்னிங் என்றதுக்கு பொருத்தமானதாக இருக்கும். இங்க நாங்க பார்க்கலாம், automation and machine learning use algorithm by adapting and learning how to respond, rely less on human intervention and more they are used. அவை எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்றதை தாமாகவே கற்றுக்கொள்கின்றன. அதுதான் இயந்திர கற்றல், மெஷின் லேர்னிங். தன்னியக்கமாக்கல் மற்றும் இயந்திர கற்றல் ஆகியன கணித அளவீட்டு முறைகளை பயன்படுத்தி அல்கோரிதம்ஸ் அவை பயன்படுத்தும் அளவு அதிகரிக்க மனித தலையீடுகளில் தங்கியிருக்கும் தன்மை குறைவடைந்து செயல்முறைகளை பின்பற்றவும் மாற்றங்களுக்கு ஈடுகொள்ளவும் பழகி கொடுக்கின்றன. ஆகவே அந்த இயந்திரங்கள் தாங்களாகவே பழகி கொள்கின்றன. அந்த இயந்திரங்கள் தாங்களாகவே பழகி கொள்ளுகிற போது சொந்தமாக கற்றுக்கொள்கின்றன. ஆகவே இங்க நாங்க பார்க்கக்கூடிய விடை யூஸ் ஆஃப் அல்கோரிதம்ஸ் டு எனேபிள் கம்ப்யூட்டர் டு லேர்ன் ஃப்ரம் ப்ரீவியஸ் ரெஸ்பான்ஸ். முன்னிய துலங்கல்களிலிருந்து கணனி கற்றுக்கொள்ள வசதி அளிக்கும் கணித வழிமுறைகளின் பயன்பாடாக இந்த மெஷின் லேர்னிங் என்றதை நாங்க சொல்ல முடியும். ஆகவே 13வது வினாவுக்கு போகலாம். வாட் இஸ் ஃபியூச்சரோலஜி? ஃபியூச்சர் எதிர்காலவியல். அப்ப எதிர்காலத்தை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்றதுதான் எதிர்காலவியல். சயின்ஸ் அண்ட் ஸ்டடி ஆஃப் சோஷியல் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வேல்யூஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் வித் வியூ ஆஃப் பிளானிங் ஃபார் த ஃபியூச்சர். எதிர்கால திட்டமிடல் நோக்கத்துடன் சமூகவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், பெறுமதிகள் மற்றும் போக்குகள் பற்றிய விஞ்ஞானம் மற்றும் ஆய்வு. இது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. ஏன்னா இது எதிர்காலம் பற்றி கற்றுக்கொள்றதை குறிப்பிடுகிறது. ஒரு உற்பத்தியை வாடிக்கையாளர் எவ்வளவு விரும்புகிறார்கள் என்பதை அடையாளம் காண பயன்படுத்தும் முறை. மெத்தட் யூஸ் டு ஐடென்டிஃபை ஹவு மச் கஸ்டமர்ஸ் லைக் எ ப்ராடக்ட். இதுக்கு பேர் வந்து உற்பத்தி ஆய்வு அல்லது சந்தை ஆய்வு. அப்ப இதுக்கும் ஃபியூச்சரோலஜிக்கும் நேரடியான சம்பந்தம் இல்லை. An overarching data strategy that is used in HR planning. மனிதவள திட்டமிடல் பயன்படுத்தப்படும் மிகைப்படுத்தப்பட்ட தரவு தந்திரோபாயம். அது தரவு தந்திரோபாயமாக இருக்குதே தவிர ஃபியூச்சரோலஜி என்றது எப்போதுமே மனித வளத்தை பற்றியதாக மட்டும் இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. அது எதிர்காலத்தின் பல விடயங்களை ஆய்வு செய்யலாம். Type of procurement plan that allows future payments to be reduced. எதிர்கால கொடுப்பனவை குறைக்க அனுமதிக்கும் கொள்வனவு திட்டம். ஃபியூச்சரோலஜி வந்து ஒரு ப்ரொக்யூமெண்ட் பிளான் என்று நாங்க வரையறுத்து விட முடியாது. ஆகவே முதலாவது விட சரியாக இருக்கும். இருந்தாலும் இங்க நாங்க பார்த்து கொண்டு போவோம். ஃபியூச்சரோலஜி என்ன? எதிர்காலவியல் என்பது எதிர்காலத்தை திட்டமிடும் நோக்கில் சமூகவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் விருத்திகள், பெறுமதிகள் மற்றும் போக்குகள் முதலிய விடயங்கள் தொடர்பான விஞ்ஞானம் மற்றும் கற்கை ஆகும். Futurology is the science and study of social and technological developments, values and trends with a view to planning the future. எதிர்காலத்தை திட்டமிடுறதுக்காக சோசியோலஜி, டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இதை படிக்கிறது. ஆகவே நாங்கள் கண்டுபிடிச்ச விட சரியானதாக இருக்கிறது. எதிர்காலத்திற்கான திட்டமிடல் நோக்கத்துடன் சமூகவியல், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், பெறுமதிகள் மற்றும் போக்குகள் பற்றிய விஞ்ஞானம் மற்றும் ஆய்வு. The science of study of sociological and technological developments, values and trends with a view to planning for the future. சரி, இப்ப நாங்க அடுத்த வினாவுக்கு போகலாம். 14வது வினா.
Which of the following could be described as meta technology for lasers? லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்பம் எதுவாக இருக்கிறது? எந்தெந்த பகுதிகளில் லேசர் பயன்படுத்தப்படுகிறது? ஐ சர்ஜரி, கண் அறுவை சிகிச்சையில லேசர் பயன்படுத்தப்படுது. முந்தின காலத்துல கத்தியால செய்யப்பட்ட, அதாவது ரத்தம் சிந்தி செய்யப்பட்ட அறுவை சிகிச்சைகள் எல்லாம் இப்ப ரத்தம் வீணாகாமலே லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யப்படுகின்றன. வெப்சைட், ஒரு வலைத்தளம், ஒரு இணையதளத்துல லேசர் டெக்னாலஜி பயன்படுத்தப்படுகிறது. வாடிக்கையாளர் விற்பனை, கஸ்டமர் சேல்ஸ்ல லேசர் பயன்படுத்தப்படுகிறதா? ஐ மேக்கப், கண் ஒப்பனையில, அதாவது ஐ மேக்கப் என்று சொன்னால் இந்த ஐப்ரோவை ஷேப் பண்றது, கலர் பண்றது, அப்படியான விஷயங்கள்ல இது பயன்படுத்தப்படுகிறதா என்று பார்த்தால் உங்களுக்கு புத்தகத்துல உதாரணங்கள் தரப்பட்டிருக்கு. அதன்படி இந்த உதாரணங்கள் எதை உள்ளடக்குதுன்னு சொன்னால், எக்ஸாம்பிள் மெட்டா டெக்னாலஜி, ஐ சர்ஜரி, இண்டஸ்ட்ரியல் கட்டிங், illuminating public monument satellite, reading data from DVD, night club. இந்த இடங்கள தான் மெட்டா டெக்னாலஜி லேசர் பயன்படுத்தப்படுகிறது. கண் சத்திர சிகிச்சை, தொழிற்துறை வெட்டுதல், இரவு வேளைகளில் பொது சின்னங்களுக்கு ஒளியூட்டுதல், டிவிடி தட்டுகளிலிருந்து தரவினை பெறல், இரவு களியாட்ட விடுதிகள். ஆகவே எங்களுக்கு தெரியுது ஐ சர்ஜரியில மட்டும்தான், இந்த 4 விடயங்கள்ல ஐ சர்ஜரியில மட்டும்தான் லேசர் பயன்படுத்தப்படுது. மற்ற இதுலயுமே லேசர் பயன்படுத்தப்பட இல்லை. இப்ப நாங்க அடுத்த வினாவுக்கு போகலாம். 15வது வினா. Which of the below does not indicate the impact of technology? பின்வருவனவற்றில் எது தொழில்நுட்பத்தின் தாக்கத்தினை குறித்து காட்டவில்லை? டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீஸ் தட் ஆர் மேட் அண்ட் சோல்ட். அதாவது பாரம்பரிய வணிகத்திலிருந்து நவீன வணிகத்துக்கு இடையில விற்கப்படுகிற பொருட்கள் சேவைகள் மாற்றமடைந்திருக்கா என்று கேட்டால் ஆம், அது மாற்றமடைந்திருக்கு. ஆகவே இது இந்த வினாவுக்கான பொருத்தமான விடையா இருக்காது. ஏனென்றா இது தொழில்நுட்ப தாக்கத்தை குறித்து காட்டுது. ஆனா வினா கேட்குது which of the below does not indicate, குறித்து காட்டாதது. உற்பத்திகள் மேற்கொள்ளப்படும் முறை, வே இன் விச் ப்ராடக்ட்ஸ் ஆர் மேட், அதுவும் மாறி இருக்கு. பாரம்பரிய வணிகத்திலிருந்து நவீன வணிகத்துக்கு மாறி இருக்கு. the way in which services are provided, சேவைகள் வழங்கப்படும் முறையும் மாறி இருக்கு. சரி, the way in which people eat, மக்கள் உணவு உட்கொள்ளும் முறை பாரம்பரிய முறையிலையும் சரி நவீன முறையிலையும் சரி கையால உணவு எடுத்து வாயில வச்சு சாப்பிடுறது தான். ஆகவே அந்த முறைமை மாறவில்லை. ஆகவே இதுக்கான சரியான விடை 4வதா இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய பாட புத்தகம் என்ன சொல்லுது என்றதை ஒரு தடவை பார்த்து விட்டு வரலாம். உங்களோட பாட புத்தகம் அந்த தெளிவா சொல்லி இருக்கு. Right. Examples of impact of technology include the types of products and services that are made and sold. Right. உற்பத்தி மேற்கொள்ளப்படுகிற முறை, the way in which products are made, the way in which services are provided, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்ப இங்க பார்த்தோமா இருந்தால் தொழில்நுட்ப தாக்கத்துக்கான உதாரணம் உற்பத்தி செய்து விற்பனை செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் வகைகள் மாற்றமடைந்திருக்கு. உற்பத்திகள் மேற்கொள்ளப்படும் முறை மாற்றமடைந்திருக்கு. சேவைகள் வழங்கப்படும் முறை மாற்றமடைந்திருக்கு. ஆனால் மக்கள் உணவு உட்கொள்ளும் முறை மாற்றமடைந்திருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆகவே இந்த வினாவுக்குரிய சரியான விடையாக அதாவது தொழில்நுட்ப மாற்றத்தை குறித்து காட்டாத விடயம் எது என்று கேட்டால் அதற்கு தொழில்நுட்ப மாற்றத்துக்கு உட்படாத விடயம் மக்கள் உணவு உட்கொள்ளும் முறை. தம்பி ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருக்கார், கரண்டியால உணவு உட்கொண்டிருக்கிறார்கள். ஆரம்ப காலத்திலேயும் கரண்டி இருந்தது. அது கரண்டி என்றது நவீன தொழில்நுட்பம் அல்ல. இங்க நாங்க நவீன தொழில்நுட்பத்தை பற்றி கதைச்சு கொண்டிருக்கோம். கரண்டி என்றது நவீன தொழில்நுட்பம் அல்ல, அது பாரம்பரிய தொழில்நுட்பமாகவே இருக்கு. சரி, just for fun 16வது வினாவுக்கு போகலாம். which of the below does not indicate the impact of technology? அதே கேள்வி ஆனால் வேறு விட. the way in which markets are identified, சந்தைகள் அடையாளம் காணப்படுகிற முறை. the way in which garbage disposed, குப்பைகள் அகற்றப்படுகிற முறை. the way in which firms are managed, நிறுவனங்கள் முகாமை செய்யப்படுகிற முறை. means and extent of communication with external clients, வெளிவாரி சேவைகள் பெறுநர்களுடனான தொடர்பாடல் முறைகள் மற்றும் பராமரிப்பு. சரி, இதுல முதலாவது பார்த்தோம்னா சந்தைகள் அடையாளம் காணப்படும் முறை முந்தின காலத்துல பாரம்பரிய முறையில வாடிக்கையாளர்களை தேடி நடந்து போய் இல்ல குதிரையில போய் பொருட்களை வண்டில கொண்டு போய் கொடுக்க வேண்டியதா இருந்தது. ஆனா நவீன முறையில ஆன்லைன் குப்பைகள் அகற்றப்படும் முறை, ஆன்லைன்ல குப்பைகள் அகற்ற முடியும்னு நான் நினைக்கல. ஆகவே அது பாரம்பரிய முறையிலேயும் குப்பைகளை அள்ளி வண்டிலையோ கூடையிலையோ கொண்டு போய் கொண்டு தாக்க வேணும், இல்ல எரிக்க வேணும். அதுதான் குப்பைகள் அகற்றப்படும் முறை. நவீன முறையிலேயும் அதுதான் பின்பற்றப்படுது, மாற்றம் இல்லை. நிறுவனங்கள் முகாமை செய்யப்படும் முறையை பார்த்தோம்னா ஆரம்ப காலத்துல பாரம்பரிய முகாமைத்துவம் இருந்தது. நவீன காலத்துல பல்வேறு விதமாக
நாடு கடந்த முகாமித்துவம் செய்யப்படுது. ஆகவே மாற்றம் அடைந்திருக்கு. கம்யூனிகேஷன் தொடர்பாடல் முறையும் மாற்றம் அடைந்திருக்கு. ஆகவே இங்க பொருத்தமான விடையாக இரண்டாவது விடையை நாங்கள் கருத்தில் கொள்ளலாம். அதாவது தொழில்நுட்பத்தினால் மாற்றம் அடையாத விடயம் என்று பார்த்தோம்னு சொன்னால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அதே விஷயம். The way in which markets are identified மாறி இருக்குது. The way in which firms are managed மாறி இருக்கு. The means and extent of communication with clients மாறி இருக்குது. சந்தைகள் அடையாளம் காணப்படும் முறை மாறி இருக்குது. நிறுவனங்கள் முகாமை செய்யப்படும் முறை மாறி இருக்குது. வெளிவாரி சேவை பெறுநர்களுடனான தொடர்பாடல் மாறி இருக்குது. குப்பைகள் அகற்றப்படும் முறை இன்னமும் மாற இல்லை. ஆகவே தொழில்நுட்பத்தால அது மாற்றம் அடையவில்லை. அடுத்த வினாவுக்கு போகலாம். 17வது வினா. The impact of technological change also has potentially important social consequences. தொழில்நுட்ப மாற்றத்தின் தாக்கம் சாத்தியமான சமூக விளைவுகளை கொண்டிருக்கிறது. பின்வருவனற்றில் எது அத்தகைய மாற்றம் அல்ல? Which of the following is not such a change? Whereas people were once collected together to work in factories and offices, home working will become more important. ஆரம்ப காலத்துல எல்லாரும் ஃபேக்டரிஸ்லயும் ஆபீஸ்லயும் ஒன்று கூடி வேலை செய்தார்கள். இப்ப வீட்டில இருந்து வேலை செய்யற மாற்றம் வந்திருக்கு. ஆகவே இது ஒரு சமூக மாற்றம். Certain sort of skill related to interpretation of data and information processes are likely to become more valued than manual or physical skill. நீங்க பௌதிக ரீதியாக அல்லது கைமூலமாக செய்யற சில திறன்களை விட தரவு மற்றும் தகவல் செயல்முறை தொடர்பான திறன்கள் பெறுமதி மிக்கதாக மாற்றம் அடைந்து கொண்டு போகுது. ஆகவே சில வகையான திறன்கள் இப்ப செயற்பாடு இல்லாம போகுது. உதாரணம், ஆரம்ப காலத்துல ஒரு சித்திர பட வரைஞருக்கு கூடுதலான டிமாண்ட் இருந்தது. ஆனா இப்ப எங்களுக்கு தேவையான படங்கள்ல நாங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கம்ப்யூட்டர்ல வரையக்கூடியதாக இருக்கிறதால அந்த திறன்களுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சு கொண்டு போகுது. ஆரம்ப காலத்துல ஒரு மியூசிஷியன், சங்கீத வித்துவான் ஃபேமஸா இருந்திருக்கணும். ஆனா இப்ப நாங்க இன்டர்நெட்டை வச்சுக்கொண்டே தொழில்நுட்பத்தை வச்சுக்கொண்டே மியூசிக்கை கம்போஸ் பண்ணக்கூடியதா இருக்கிறதால அவர்களோட திறன் குறைஞ்சு கொண்டு போகுது. தொழில்நுட்ப திறன் அதிகரிச்சு கொண்டு போகுது. The division of labor continuously increasing the specialization. தொழிற்பிரிப்பு காரணமாக தொடர்ச்சியான சிறப்பு தேர்ச்சி உருவாகுது. இது ஒரு பாரம்பரிய மாற்றமாக இருந்தது. தொழிற்பிரிப்பு ஏற்பட்டால் சிறப்பு தேர்ச்சி உருவாகும். Technology increases manufacturing productivity so that more people will be involved in service job. உற்பத்தி நடவடிக்கைகளை தொழில்நுட்பம் பார்க்கறதால சேவை நடவடிக்கைகள் தான் மக்கள் வேலை செய்ய வேண்டி இருக்குது. ஆகவே இங்க எங்களுக்கு தெரிஞ்ச வகையில விடை C-ஆக இருக்கலாம் என்று நாங்கள் நம்புகிறோம். இருந்தாலும் புத்தகத்தை பார்த்துட்டு வரலாம். Right, social consequences. Whereas people were once collected together to work in factories and offices, home working will become more important. இது விடையில இருக்கு. Certain sort of skill related to interpretation of data and information processes are likely to become more valued. இதுவும் விடையில இருக்கு. Technology increases manufacturing productivity. இதுவும் விடையில இருக்கு. ஆகவே விடையில இல்லாதது புதுசா வந்திருக்கு. தொழிற்சாலை மற்றும் அலுவலகங்களில் வேலை செய்வதற்காக மக்கள் ஒன்று சேர்க்கப்படும் நிலைமை மாற்றமடைந்து வீட்டிலிருந்து வேலை செய்கிறார்கள். அது இருக்கு. கைமூல பௌதீக திறன்களை விட தரவு தகவல் செயல்முறைகளை வியாக்கியானம் செய்தல் பெறுமதி மிக்கதாக மாற்றம் அடையுது. அதுவும் சரி. உற்பத்தி செயல்முறையில் உற்பத்தி தொழில்நுட்பம் அதிகரிப்பதால் மக்கள் பெரும்பாலும் சேவை தொடர்பான விடயங்களில் ஈடுபடுகிறார்கள். அதுவும் சரி. ஆகவே இந்த மூன்றாவது தெரிவு, டிவிஷன் ஆஃப் லேபர் கண்டினியூஸ்லி இன்க்ரீசிங் ஸ்பெஷலைசேஷன், தொழிற்பிரிப்பினால சிறப்பு தேர்ச்சி ஏற்படுகிறதுன்றது தொழில்நுட்பத்தினால் ஏற்பட்ட மாற்றம் அல்ல, தொழில்நுட்பத்துக்கு முன்னமே ஏற்பட்ட மாற்றம். சரி, 18வது வினாவுக்கு நாங்கள் போகலாம். Which of the following does not indicate the current difference between traditional business and modern business? பின்வருவனவற்றில் எது பாரம்பரிய வணிகங்களுக்கும் நவீன வணிகங்களுக்கும் இடையிலான சரியான வேறுபாட்டை குறிக்காது? ஆகவே பாரம்பரிய வணிகம் என்றால் எப்படி இருந்தது, அது நவீன வணிகத்தில் எப்படி ஆகி இருக்கின்றது, மாற்றங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். மாடர்ன் பிசினஸஸ் ஆர் டிஜிட்டல் அண்ட் மல்டி சேனல். நவீன வணிகங்கள் எண்ணியல், அதாவது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றன மற்றும் பல்லூடகமானவை. பல ஊடகங்கள், அதாவது வீடியோ, போட்டோ, வாய்ஸ் மெசேஜ், வெப்சைட் என்று பல்வேறு விதமாக மக்களை சென்றடையுது. மாடர்ன் பிசினஸஸ் ஹைபிரிட். நவீன வணிகங்கள் கலப்பினமானவை. மாடர்ன் பிசினஸஸ் யூஸ்ட் வெப்சைட் பேஸ்ட் டூல்ஸ். நவீன வணிகங்கள் இணையதளத்தின் அடிப்படையில் கருவிகளை பயன்படுத்துகின்றன. நவீன வணிகங்களில் செயல்முறைகள் தன்னியக்கமானவை. The processes in the modern businesses are automated. So இதில் விடைய பார்த்தமாக இருந்தால் கலப்பினமானவை என்றால் இரண்டு முறைகள் கலக்கப்பட்டது, அதாவது ஓரளவு தொழில்நுட்பம், ஓரளவு மேனுவல் சிஸ்டம். இங்க நாங்க பார்ப்போம். ரைட், இதற்கிடையில இருக்க ஒற்றுமையை பார்த்தமாக இருந்தால் ஹைபிரிட், கலப்பினமானது என்றது நவீன வணிகங்களுக்கு உரியது அல்ல.
அது பாரம்பரிய வணிகத்துக்குரியது. கலப்பினமானது என்றது பாரம்பரிய வணிகத்துக்குரியது. ஆகவே நாங்கள் இங்க கருத்தில் கொள்ள வேண்டிய விடை எது என்று பார்த்தோம் என்று சொன்னால், மாடர்ன் பிசினஸஸா ஹைபிரிட் என்றது தவறானது. ட்ரெடிஷனல் பிசினஸஸா ஹைபிரிட். பாரம்பரிய வணிகங்களே கலப்பினமானவை. ஆகவே நவீன வணிகங்கள் கலப்பினமானவை என்று சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 19வது வினா. Which of the following does not indicate the correct difference between traditional business and modern business? அதே வினா, ஆனால் வேறு விடைகள். Traditional systems use legacy system. Legacy system மரபு ரீதியான. Traditional system பாரம்பரிய முறைமைகள் மரபு ரீதியான முறைமைகளை பயன்படுத்துகின்றன, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். Modern businesses are easier to enact change. நவீன வணிகங்கள் மாற்றம் செய்வது எளிதானது. ஏனென்று சொன்னால் நெகிழ்ச்சித்தன்மை அதிகம். மாடர்ன் பிசினஸ் ஆர் லைக்லி டு ஹேவ் ட்ரையல் அண்ட் எரர். மாடர்ன் பிசினஸ் எதையுமே துணிஞ்ச ஒரு தடவை முயற்சி செய்து பார்ப்போம், சரியாக இருந்தால் தொடரலாம், பிழையாக இருந்தால் மாற்றலாம் என்ற சோதனை மற்றும் பிழை, ட்ரையல் அண்ட் எரர் வணிகத்தை அணுகுமுறையை செய்யும். ட்ரெடிஷனல் பிசினஸ் யூஸ் எக்ஸ்டென்சிவ் டேட்டா அண்ட் நெட்வொர்க். பாரம்பரிய வணிகங்கள் விரைவான தரவு மற்றும் வலையமைப்புகளை பயன்படுத்துகின்றன. அப்ப இங்க நாங்க பாக்குற போது பாரம்பரிய வணிகங்கள் எங்க வலையமைப்பை பயன்படுத்தினது, அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். இருந்தாலும் ஒரு தடவை புத்தகத்தை பார்த்துட்டு வந்தோமா இருந்தால், லீகேசி சிஸ்டம் பாரம்பரிய மரபு ரீதியான முறைகள் என்றது பாரம்பரிய வணிகங்கள்ல பின்பற்றப்பட்டது. சரி, அடுத்த விடயத்தை பார்த்தமாக இருந்தால், மாற்றங்களுக்கு இலகுவில் ஈடு கொடுக்கக்கூடியது நவீன வணிகம். ஆகவே மாறுவது இலகுவானது. ஈஸியர் டு எனக்ட் சேஞ்ச் என்றது நவீன வணிகத்துக்குரியது. அங்க நாங்கள் பார்த்திருக்கிறோம். ட்ரையல் அண்ட் எரரை யூஸ் பண்றது நவீன வணிகம். பரீட்சார்த்த முயற்சி மற்றும் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளும் அணுகுமுறையை கொண்டது நவீன வணிகம். அந்த வகையில நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், எக்ஸ்டென்சிவ் டேட்டா நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்றது நவீன வணிகமே தவிர பாரம்பரிய வணிகம் அல்ல. ஆகவே அதுதான் இந்த வினாவுக்குரிய பொருத்தமான விடையாக காணப்படுகிறது. 20வது வினா. Which of the following is not a beneficial for organization with regard to digitalization? எண்ணியல் மயமாக்கம் தொடர்பாக நிறுவனங்களுக்கு எது அனுகூலம் அல்ல? 24/7 வாடிக்கையாளர் பின்னோட்ட வளையம், அது ஒரு அனுகூலமாக இருக்கு. எந்த நேரத்திலையும் வாடிக்கையாளர் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம், நிறுவனம் வாடிக்கையாளர் தொடர்பு கொள்ள முடியும். இன்க்ரீஸ் கம்பெடிஷன் ஃபார் பிக் ஃபர்ம்ஸ் ஃப்ரம் த ஸ்மால் ஃபர்ம்ஸ் வர்ச்சுவலி. சின்ன சின்ன வணிகங்கள் கூட பாரிய வணிகங்களுக்கு ஈடாக போட்டி செய்யுது. ஏன்னு சொன்னா இணைய வழியில அவர்கள் போட்டி செய்யக்கூடியதாக இருக்கிறது. இன்ஸ்டன்ட் அக்சஸ் டு டேட்டா டு ப்ரொவைட் அனாலிட்டிக்ஸ் அண்ட் இன்சைட். உடனே தரவுகளை பகுப்பாய்வு செய்யக்கூடியதா இருக்கு. கஸ்டமைஸ்ட் அண்ட் பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். தனிப்பயனாக்கப்பட்ட மற்றும் சிறந்த பயனர் அனுபவம். இதுல எது அனுகூலம் அல்லாதது என்று நாங்கள் பார்த்தமாக இருந்தால், 24/7 அனுகூலம். இன்ஸ்டன்ட் அக்சஸ் ஒரு அனுகூலம். பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அனுகூலம். 24/7 வாடிக்கையாளர் தொடர்பு ஒரு அனுகூலமாக காணப்படுகிறது. தனிப்பயனாக்கம் செய்யப்பட்ட சிறப்பான பயனாளர் அனுபவம் அனுகூலமாக காணப்படுகிறது. முறைமைகள் மற்றும் தரவுகளுக்கான அளவிடை என்றது ஒரு அனுகூலமாக காணப்படுகிறது. Right? Connectivity and integration to cloud-based third-party application internal software. அப்ப இங்க திரும்ப பார்க்கிறோம். Instant access to data to provide analytics. Okay. Customized and better user experience. Okay. Increased competition என்றது ஒரு அனுகூலமா, அதிகரித்த போட்டி என்றது ஒரு பிரதிகூலம். ஏன்னு சொன்னால் பாரிய நிறுவனங்களுக்கு இது ஒரு பிரதிகூலமாக காணப்படுகிறது. ஆகவே இங்க அனுகூலம் அல்லாதது எது என்று கேட்டால் இரண்டாவது விடை. 21வது வினா. Which of the following is not a benefit for organization with regard to digitalization? அதே வினா, ஆனால் வேறு விடை. Connectivity and integration to cloud-based solution. மேக கணினி சார்ந்த தீர்வுகள், மூன்றாம் தரப்பு பயன்பாடுகள் நாங்க இங்க பார்த்திருக்கோம், ஏற்கனவே இருக்குது. சரி, அது பொருத்தமான விடையாக காணப்படுகிறது. மேக கணிசார் தீர்வுகள் எப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால், நவீன தொழில்நுட்பத்தின் விருத்தி காரணமாக நாங்கள் எங்களுடைய சொந்த கணினி நினைவகங்களை பயன்படுத்துறதை விட்டுட்டு நாங்கள் கிளவுட் பேஸ்ட் சிஸ்டத்துல சர்வரை யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. இரண்டாவது, ஸ்கேலபிலிட்டி ஃபார் சிஸ்டம்ஸ் அண்ட் டேட்டா. முறைமைகள் மற்றும் தரவுகளுக்கான அளவீடு காணப்படுகிறது. கஸ்டமைஸ் பெட்டர் ப்ரொடியூஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தனிப்பயனாக்கப்பட்ட மற்றும் சிறந்த தயாரிப்பாளர் அனுபவம் இல்ல, அது வாடிக்கையாளர் அனுபவம், யூசர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்க வேணும். இன்ஸ்டன்ட் அக்சஸ் டு டேட்டா. ஆகவே இங்க பொருத்தமான விடை யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வர வேண்டிய இடத்துல
ப்ரொடியூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்று வந்திருக்கு. ஆகவே பொருத்தமான விடை மூன்றாவது விடையாக இருக்கு. சரி, நான்காவது வினா, அடுத்த வினாவுக்கு போகலாம். 22வது வினா. Select the correct combination which describe the term and meanings correct. இங்க இந்த டேர்ம்ஸுக்கும் மீனிங்ஸுக்கும் சரியான ஒரு லிங்கை கிரியேட் பண்ண வேணும். ரைட். அப்ப இந்த விஷயத்தை நாங்கள் ஏற்கனவே முக்கியம் என்று நான் சொன்ன இந்த விடயம் ரைட். இந்த 4 விதமான டிஸ்கிரிப்டிவ் விவரணம் என்றா விவரிக்கும், எப்படி இருந்தது என்று விவரிக்கும். டயக்னோஸ்டிக் என்றா எவ்வாறு நடந்தது என்று கண்டுபிடிக்கும். ப்ரெடிக்டிவ் என்று சொன்னால் மாற்றங்களை முன்துணியும். பிரிஸ்கிரிப்டிவ் என்றா அந்த மாற்றங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும் என்று பரிந்துரைக்கும். இந்த 4 விடயங்களையும் சரியாக விவரிக்கிறது இந்த தொழிற்பாடு. முதலாவது விவரண பகுப்பாய்வு என்று சொன்னால் கடந்த காலத்தில் நடந்ததை விளக்க புள்ளி விவர தரவை நோக்கம். ஆகவே 1A. சரி, 1A என்ற ஆன்சர் இங்க இருக்கு. முதலாவது ஆன்சர் இருக்கு. சரி, இருந்தாலும் பார்ப்போம். கண்டறியும் பகுப்பாய்வு என்ன நடந்தது என்பதற்கான ஆழமான தரவினை பகுப்பாய்வு செய்யும். டயக்னோஸ்டிக் டேக் டிஸ்கிரிப்டிவ் டேட்டா further provide deep analysis to the question why did this happen. ஆகவே 2B, 1A 2B என்ற ஆன்சர் சரி. மூன்றாவது பாப்போம். முற்கணிப்பு என்று சொன்னால் வரலாற்று தகவல்களை இயந்திர கற்றல் மாதிரியில் செலுத்தி அவற்றின் பிரதான போக்குகள் மற்றும் நடத்தைகளை கருத்தில் கொள்ளும். Model is applied to the current data to predict what will happen next. பரிந்துரை பகுப்பாய்வு predictive takes predictive data to the next level. ஆகவே 1A 2B 3C 4D என்றது சரியான விடை. ஆகவே இது சரியான விடையாக காணப்படுகிறது. இங்க தரவுகளை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த விதமான பகுப்பாய்வு என்ற கருத்தை விளங்கி கொண்டிருந்தால் சிறப்பாக விடையளிக்க முடியும். ஆனா எல்லா வசனத்தையும் ஆழமாக பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. விளக்கம், ஒரு சாதாரண விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதுமானது. 23வது வினா. Which of the following is not a drawback of digital business? எண்ணியல் வணிகத்தின் குறைபாடு அல்லாதது. Constant immediate reaction with the supplier. வழங்குனரின் நிலையான உடனடி தொடர்பு மற்றும் பதில். உண்மையா இங்க பதில் தரது வாடிக்கையாளர். வாடிக்கையாளர் இமீடியட் ஃபீட்பேக் தந்தா அது எதிர்க்கணியமா இருக்கும்னு நாங்கள் பார்த்திருக்கிறோம். இங்க பார்த்தோம்னு சொன்னால் இமீடியட் ஃபீட்பேக் ஆஃப் த கஸ்டமர், வாடிக்கையாளருடைய உடனடி துலங்கல் தான் எங்களுக்கு பிரச்சனை என்று நாங்கள் பார்க்கிறோம். உடனடியான பின்னூட்டம் இது வாடிக்கையாளரை பற்றி தான் சொல்லுது. ஆனால் இந்த விடை வழங்குனரை பற்றி சொல்லுது, சப்ளையரை பற்றி சொல்லுது. ஸோ ரெஸ்பான்ஸ் வித் த சப்ளையர் ரெஸ்பான்ஸ் இங்க எங்களுக்கு முக்கியமானதா இருக்கல. டிஜிட்டல் இன்டராக்ஷன் ஆல்சோ சேஞ்சஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைவேசி என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. சரி, நாங்க பாத்துக்கோம். டிஜிட்டல் இன்டராக்ஷன் ஆல்சோ சேஞ்சஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைவேசி. எண்ணியல் தொடர்பானது அந்தரங்கத்தன்மை தொடர்பான சவால்களையும் கொண்டுள்ளது. தனியுரிமை அடிப்படையில், தனிப்பட்ட தன்மை அடிப்படையில் எண்ணியல் தொடர்பு சவால்களை கொண்டுள்ளது. சரி. Although advancement in security are occurring at an astonishing rate, there are immense challenges in the area of cyber security. இணைய பாதுகாப்பில் பெரும்பாலும் சவால் உள்ளது. ஏனென்றா பாதுகாப்புல முன்னேற்றம். சரி, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குதா? Although advancement of security are occurring at an astonishing rate, there are immense challenges in the area of cyber security. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு விடயம் காணப்படுகிறது. மிகவும் விரைவான விதத்திலே பாதுகாப்பு மேம்பாடு ஏற்பட்டு வருகின்ற போதிலும் இணையவழி பாதுகாப்பு தொடர்பில் பாரிய சவால்கள் எதிர்கொள்ளப்படுகின்றன. சரி, நான்காவது தகவல் அல்லது போலி செய்தி என்பது எண்ணியல் உலகில் வளர்ந்து வரும் கவலையாகும். அடுத்தது fake news is a growing concern in the digital world. போலி செய்தி எண்ணியல் உலகிலே முக்கிய கருது பொருளாக காணப்படுகிறது. மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஃபேக் நியூஸ் இஸ் growing concern. ஆகவே இது எல்லாம் சரி. முதலாவது விடை தவறானது. ஏன்னு சொன்னால் அது வாடிக்கையாளருடையதாக இருக்க வேணும், வழங்குனருடையது அல்ல. ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் இங்க ஒரு குறைபாடு அல்ல என்று மார்க் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வினாவுக்குரிய விடையாக இதை நாங்கள் கருத்தில் கொள்ளுகிறோம். 24வது விடை. The technological advancement that are deriving business and commerce forward. வணிகம் மற்றும் வர்த்தகத்தை முன்னோக்கி செலுத்தும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள். இதுல இது டேட்டா மைனிங் அண்ட் என்ஹான்ஸ் கஸ்டமர் அனலிட்டிக்ஸ், தரவு செயலாக்கம், மேம்பட்ட வாடிக்கையாளர் பகுப்பாய்வு இடம்பெறதால வணிகம் முன்னோக்கி செல்லுது. டார்கெட்டட் அட்வர்டைசிங், இலக்கு விளம்பரம், எல்லாருக்கும் விளம்பரம் செய்யாமல் யாரு சென்றடைய வேணுமோ அவரை டார்கெட் பண்ணி விளம்பரம் செய்யப்படுகிறது. ட்ரெடிஷனல் கரன்சிஸ், பாரம்பரிய நாணயங்கள். இங்க நாங்க நவீன தொழில்நுட்பத்தை பற்றி கதைச்சு கொண்டிருக்கும் போது பாரம்பரிய நாணயங்கள் இனி செயலிழந்து போயிடும். ஏனென்றா குறியீட்டு நாணயங்கள், கிரிப்டோ கரன்சிஸ் வந்துட்டு. ஆகவே இந்த விட பொருத்தமானதாக இங்க இல்லை. ஆட்டோமேஷன் அண்ட் மெஷின் லேர்னிங்,
தன்னியக்கம் மற்றும் இயந்திர கற்றல். இங்க கேள்வி வந்து எதை கேட்குதுன்னு சரியா சொல்ல இல்லை, ஆனால் இதுல வித்தியாசமான விடையாக இது இருக்கு. ஆகவே கேள்வி குழப்பமாக இருந்தாலும் உங்களுக்கு வேறுபட்ட விடை இதுவாக தெரிகிறபடியா இதை நாங்க மார்க் பண்ணி கொள்ளலாம். சரி, அப்ப இதை ஒரு தடவை பார்த்துட்டு வருவோம். லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ல என்னென்ன வருதுன்னு பார்த்தோமா இருந்தால், டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், டேட்டா மைனிங் அண்ட் என்ஹான்ஸ் கஸ்டம் அனலிட்டிக்ஸ், டார்கெட்டட் அட்வர்டைசிங், கிரிப்டோ கரன்சிஸ், கனெக்டிவிட்டி டு ஐஓடி. இந்த 4 விடயங்களும் இங்க மாற்றங்களுக்கு முக்கியமானதாக காணப்படுகிறது. தரவு அகழ்வு மற்றும் மேம்பட்ட வாடிக்கையாளர் பகுப்பாய்வு ஒரு நவீன போக்காக காணப்படுகிறது. இலக்கு விளம்பரப்படுத்தல் ஒரு நவீன போக்காக காணப்படுகிறது. குறியீட்டு நாணயங்கள் நவீன போக்காக காணப்படுகிறது. இணைப்பு தன்மை மற்றும் விடயங்களின் இணையம், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டி ஒரு நவீன போக்காக காணப்படுகிறது. ஆனா பாரம்பரிய நாணயங்கள் என்றது ஒரு நவீன போக்காக காணப்படவில்லை. ஆகவே இது ஒரு வேறுபட்ட பதிலாக இருக்கிறது. 25வது வினா, which of the following points does not highlight the key areas of focus when looking at technology prediction? தொழில்நுட்ப முன்கணிப்பை பார்க்கும்போது பின்வரும் புள்ளிகளில் எது முக்கிய அம்சங்களை முன்னிலைப்படுத்தாது? Futurology is the science of study and social technological developments. எதிர்காலவியல் என்ற எதிர்காலத்தை பற்றி படிக்கிற விடயங்கள். இது தொழில்நுட்பத்தின் எதிர்காலத்தை முன்னிலைப்படுத்துது. ஆகவே இது பொருத்தமானதா இருக்கும். இதற்குரிய விடை இல்லை. Delphi method involves a panel of experts providing view on various events to be forecast. Delphi மாதிரியில் கண்டுபிடிப்புகள் மற்றும் முன்னேற்றங்கள், எதிர்கால காலப்பகுதி, விதிமுறைகள், மாற்றங்கள் போன்ற முன்னறிவிப்பு செய்யப்படுது. ஆகவே இது டெக்னாலஜி ப்ரெடிக்ஷன், தொழில்நுட்பத்தை எதிர்ப்பு கூறுது. 3வது, brainstorming used in decision making with managers getting together and arguing on certain matters. brainstorming மூளையை உருட்டுதல்ல முகாமையாளர்கள் இணைந்து வாதாடுவார்கள். இது பாரம்பரிய முறையிலேயும் இருந்து வந்த விஷயம்தான். இது என்ன நடந்தது என்றதை ஆராய்வதே தவிர அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை எதிர்ப்பு கூறுவதாக இல்லை. In some cases, instead of technological developments being used to predict future technologies, future social development can be predicted in order to predict future customer needs. சில சந்தர்ப்பங்கள் எதிர்கால தொழில்நுட்பங்களை கணிக்க தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு பதிலாக எதிர்கால வாடிக்கையாளர் தேவைகளை கணிக்க எதிர்கால சமூக முன்னேற்றங்களை கணிக்க முடியும். இப்ப புத்தகத்துல இந்த விடயங்கள் நேரடியா சொல்லப்பட்டிருக்கு. ரைட்? டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், ஃபியூச்சராலஜி என்ற ஒரு விஷயம் இருக்கு. டெல்ஃபி மெத்தட், இன் சம் கேசஸ் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ். இந்த 3 விடயங்களும் இங்க காணப்படுகிறது. அப்ப இந்த பிரெயின் ஸ்டார்மிங் என்ற விஷயம் அங்க இல்லை. அதே போல இங்க பார்த்தமாக இருந்தால் எதிர்காலவியல், குழு சிந்தனை முறை, டெல்ஃபி சில வேளைகளில் எதிர்கால தொழில்நுட்பத்தை எதிர்வு கூறுவதற்காக எதிர்கால வாடிக்கையாளர் சேவைகளை எதிர்வு கூறும் விருத்திகள் முற்கணிக்கப்படலாம் என்ற விஷயமும் தரப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மூளையை உருட்டுதல் பயன்படுத்தப்படுவதாக எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை. ஆகவே இது இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பொருத்தமற்ற விடையாக காணப்படுகிறது என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். சரி, இப்ப நாங்கள் அடுத்த பகுதிக்கு போகலாம். An example of meta technology might be the technology behind lasers. மெட்டா டெக்னாலஜி என்றது என்ன என்று சொன்னால் அது லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதாக இருக்கும். லேசர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஹியூஜ் வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ். ரைட்? லேசர் வந்து பல்வேறு இடங்கள்ல பயன்படுத்தப்படுகிறது. ரைட்? இந்த வினா முழுமையாக இல்லை, ஆகவே இந்த வினாவை ஸ்கிப் பண்ணலாம். 27வது வினா, which of the following discusses the impact of technology in the accountants? தொழில்நுட்பம் கணக்காளர்கள் மீதான தாக்கத்தை விவாதிப்பது எது? Digitalization of commerce and accountants and finance stakeholders can be at the forefront of the decision making process. வர்த்தகம், கணக்காளர்கள் மற்றும் நிதி பங்குதாரர்களின் எண்ணியல் மயமாக்கல் முடிவெடுக்கும் செயற்பாட்டில் முன்னணியில் இருக்கும். அப்ப எண்ணியல் மயமாக்கம் காரணமாக இந்த வர்த்தகம், கணக்கியல் இந்த துறைகள் முன்னிலைக்கு வருகிறது. Accountants take part in sourcing analyzing activities. கணக்காளர்கள் மூலப்பொருள் பகுப்பாய்வு நடவடிக்கைகளில் பங்கேற்கிறார்கள். Accountants make use of advanced analytics technologies such as predictive analytics. முன்கணிப்பு, பகுப்பாய்வு போன்ற வேறுபட்ட நடவடிக்கைகளை, மேம்பட்ட பகுப்பாய்வுகளை கணக்காளர்கள் பயன்படுத்துகிறார்கள். கணக்காளர்கள் தகவல் அதிகாரிகளாக உயர்த்தப்படுகிறார். Accountants are promoted to chief information officer. Accountant எப்படி chief information officer கொண்டு வர முடியும்? அது நிச்சயமா எங்களுக்கு தெரியல. ஆகவே இங்க நாங்க பார்ப்போம். Traditionally, finance professionals have relied heavily upon the data they have been provided with by other areas of business. Nowadays, however, the digitalization of commerce,
Accountants and finance stakeholders can be at the forefront of decision making, sourcing, analysis, and make use of advanced analytics such as predictive. ஸோ இந்த 3 விடயங்களும் இங்க இருக்குது. ஆனா இந்த 4வது விடயத்தை காண இல்லை. நிதிசார் வல்லுநர்கள் வணிகத்தின் ஏனைய பகுதிகளில் வழங்கப்பட்ட தரவுகளில் பெருமளவு தங்கியிருந்தனர். தற்போது வர்த்தக நடவடிக்கைகளின் எண்ணிலாக்கம் காரணமாக முற்கணிப்பு பகுப்பாய்வு போன்ற செயல்முறைகளை பயன்படுத்தி வளப்பெருகை மேம்பட்ட பகுப்பாய்வு மூலமாக கணக்காளர்கள் நிதிசார் அக்கறைதாரர்கள் மேற்கொள்ளில் முன்னிலை வகிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பிரதம தகவல் அதிகாரிகளாக பதவி உயர்த்தப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட இல்லை. Which of the following discusses the impact of technology? பின்வற்று எது விவாதிக்கிறது என்று கேட்டால் மேற்சொன்ன 3மே விவாதிக்கிறது. இந்த டி என்பது விவாதிக்க இல்லை. அப்ப கேள்வியில் ஒரு குழப்பம் இருக்கு. இருந்தாலும் அந்த கேள்வியை நாங்கள் திருத்திக் கொள்ள வேணும். அதன்படி இந்த 3மே ஒன்றா இருக்க போது எது விவாதிக்கவில்லை என்றுதான் கேள்வி வந்திருக்க வேணும். ஆகவே அதற்குரிய விடை இதுவாக இருக்கிறது. ஆகவே மாணவர்களே, இதுவரைக்கும் நாங்கள் அத்தியாயம் 3ல இருக்கிற சில முக்கியமான கேள்விகள், அத்தியாயம் 3 ஒரு சிறிய பாடம், அங்கே இருக்கிற சில கேள்விகளை நாங்கள் இதுவரை நேரமும் பகுப்பாய்வு செய்திருந்தோம். இத்தோட இந்த 3வது பாடத்துக்குரிய டிஸ்கஷனை நாங்கள் நிறைவு செய்து கொண்டு 4வது பாடத்தை அடுத்த வாரம், இப்ப நாளைக்கு ஒரு விடுமுறை எடுக்க வேணும். ஏனென்று சொன்னால் பிசினஸ் லெவல் 1 எக்ஸாம் தொடங்கும். நீங்களும் சில பேர் பிசினஸ் லெவல் 1 எக்ஸாம் செய்யறீங்க. திரும்பவும் நாங்கள் அடுத்த வாரத்துல சந்திப்போம். அதற்கு முன்னர் ஏனைய பாடங்களுக்கு முடியும் என்றால் நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணி விடுறேன். ஆகவே நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்காம பார்க்க முடியும். அடுத்த வாரத்துக்குள்ள 11 பாடத்துக்குரிய ரிவிஷனையை நான் கம்ப்ளீட் பண்ண முயற்சிக்கிறேன். இப்ப 3 பாடங்கள் கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் வேகமா போய் 11 பாடத்தையும் நாங்கள் கம்ப்ளீட் பண்றதுக்கான எஃபர்ட் ஒன்று கொடுப்போம். ஆகவே மாணவர்களே, இன்றைய கிளாஸ்ல இணைஞ்சு கொண்டமைக்கு நன்றி. திரும்பவும் இன்னொரு கிளாஸ்ல சந்திக்கலாம்.